5 எம்எல்ஏக்கள் பலம் வாய்ந்த எம்எல்ஏக்கள்லாம் உள்ள வந்தீங்க. இப்ப இரு அணிகளா இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? என்னதான் தீர்வு? பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தான். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத பெரிய சக்தியா, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு குரல் கொடுக்கிற போராடுற தலைவராக தான் எங்க மருத்துவரையா இருந்துகிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, மருத்துவரையா ஒரு குரல் கொடுத்தா அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அதுக்கு செவிசாய்க்கும் ஒரு நல்ல தலைவருங்கிறதா நிலைமை. அவர் வழியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தவங்க 5 பேரையும் நியமனம் பண்ற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. கட்சியை தொடங்கியவர், போராட்டம் நடத்தினவர், தமிழ்நாட்டை ஒரு பெரிய சக்தியாக உருவாக்கினவர் அவர் தலைமையில் நாங்களாம் நியமனம் பண்ணோம். இந்த நியமனத்தை ஏற்றுக்கிட்டு செயல்படுறது தான் நல்லதாக இருக்கு. அவருக்கு எதிராக செயல்படுறது, அவருக்கு நியமனம் பண்ணத்தை மாற்றி பண்ணுறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றா இருக்குது. ஒன்றுபட்டால் உண்டு, பிளவுபட்டால் பலவீனம் தான். அதனால் இதை எல்லாரும் கவனத்தில் எடுத்துட்டு செயல்பட்டுங்கிறது தான். 45 வருஷமா மருத்துவர் ராமதாஸோட நீங்க பயணிக்கிறீங்க. ஆனால் சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து உங்களை மாற்றணும் அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன? மருத்துவரையா இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து 45 வருஷமா அவரோட பயணிக்கிறோம். அவருடைய கொள்கையை ஏற்று கொள்கை பெறலாமல் நடந்துட்டு இருக்கிறோம். மருத்துவ நியமனம் தான் செல்லும், அதை மாற்ற முடியாது. அது செல் மற்றவங்க இருக்கிற காலம் கொஞ்ச நாள் தான். இப்போ போய் மாற்றங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தான் தொடர்ந்து நீடிப்போம். அவங்களும் எங்கள் கூட இருந்து செயல்படுறது நல்லதுன்னு நினைக்கிறோம். 2 பேர் சந்திப்பு நடக்காம இருக்குது. ராமதாஸும் அன்புமணி அவர்களும் சந்திக்கிறது எப்போ நடத்தினா சந்திச்சா நல்லது. 2 பேரும் பேசினா இதில் யாருக்கும் வேலையில்லை, யாரும் சொல்லி நடக்க போறதில்லை. 2 பேரும் சந்திச்சு பேசுறானா முடிவு ஏற்படும். அது நடந்தா பாட்டாளி மக்கள் கட்சி நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. முருகனுக்கு வீரபாகு எப்படி பாதுகாவலாம் உயிருக்கு உயிரா இருக்கிறோம், அந்த மாதிரி மருத்துவர் ஐயாவுக்கு எங்க தலைவர் ஜி.கே. மணி இருக்காரு. அவரை அசிங்கப்படுத்தணும், அவரை பிரிக்கணும், ஒன்றும் நடக்காது, உயிர் வரைக்கும் நடக்காது.